5 மணி நிலவரப்படி திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் 61.59 விழுக்காடு வாக்குகளும், வடசென்னை மக்களவைத் தொகுதியில் 59.16 விழுக்காடு வாக்குகளும், திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் 61.59, வடசென்னையில் 59.16, தென் சென்னையில் 57.04, மத்திய சென்னையில் 57.25, ஸ்ரீபெரும்புத்தூரில் 59.82, காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் 61.74, அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் 65.61 விழுக்காடும், வேலூர் மக்களவைத் தொகுதியில் 65.12 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றது. இது 5 மணி வரை பதிவான வாக்கு விழுக்காடு. தற்போது வாக்குப்பதிவு நிறைவேற்ற நிலையில் வாக்குப்பெட்டிக்கு சீல் வைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு பிறகு இன்னும் 30 நிமிடங்களில் 6 மணி வரை பதிவான வாக்குகள் விழுக்காடு என்ன என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகளுடைய விவரம் தெரியவரும். 5 மணி வரை பார்த்தோம் என்றால் கிருஷ்ணகிரி தொகுதியில் 64.65 விழுக்காடு வாக்குகளும், தருமபுரி மக்களவைத் தொகுதியில் 67.52, திருவண்ணாமலையில் 65.91 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது. ஆரணி மக்களவைத் தொகுதியில் 67.34 விழுக்காடு வாக்குகள், விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் 64.83 விழுக்காடு வாக்குகள், கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் 67.23 விழுக்காடு வாக்குகள், திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் 64.34% வாக்குகளும், திருச்சி மக்களவைத் தொகுதியில் 62.30 விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது. இது 5 மணி நிலவரம். இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான நிலவரம் தெரியவரும். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணிக்கு திட்டமிட்டபடி முடிந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு சீல் வைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. 5 மணி நிலவரத்தை பார்த்தோம் என்றால் ஈரோடு தொகுதியில் 64.50 விழுக்காடு, திருப்பூர் 61.43 விழுக்காடு, நீலகிரியில் 63.88 விழுக்காடு, கோவையில் 61.45 விழுக்காடு, பொள்ளாச்சியில் 63.53 விழுக்காடு, சேலம் மக்களவைத் தொகுதியில் 65.86 விழுக்காடு, கரூர் மக்களவைத் தொகுதியில் 66.91 விழுக்காடு, நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் 67.37 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது. இது 5 மணி வரை நிலவரம். 6 மணி நிலவரத்தை பொறுத்தவரையில் இன்னும் கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 72 விழுக்காடு வாக்குகள் வரை தமிழகம் முழுக்க ஒட்டுமொத்தமாக பதிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் 5 மணி வரை பதிவான வாக்கு விழுக்காடு 66.56, கடலூர் மக்களவைத் தொகுதியில் 64.10, சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் 66.64, மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் 63.77, நாகை மக்களவைத் தொகுதியில் 64.21, தஞ்சை மக்களவைத் தொகுதியில் 63 விழுக்காடு வாக்குகள், சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் 62.50 விழுக்காடு வாக்குகளும், மதுரை மக்களவைத் தொகுதியில் 60 விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது. வாக்குப்பெட்டிக்கு சீல் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு பாதுகாப்பாக வாக்குப்பதிவு வைக்கக்கூடிய பகுதி அறைக்கு கொண்டு செல்லப்படும். அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது சீல்கள் உடைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை பணி நடைபெறும். அதற்கு முன்னதாக 5 மணி நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் 61.29 விழுக்காடு, தூத்துக்குடியில் 63.03 விழுக்காடு, ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் 63.02 விழுக்காடு, கன்னியாகுமரியில் 62.82 விழுக்காடு, தென்காசியில் 63.10 விழுக்காடு, தேனியில் 63.41 விழுக்காடு, விருதுநகரில் 63.85 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது. புதுச்சேரி பொறுத்தவரையில் புதுச்சேரி மக்களவை தொகுதி பொறுத்தவரையில் புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதி உள்ளது. அங்கு மொத்தமாக 72.04 விழுக்காடு வாக்கு பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மணி நிலவரம். 5 மணி நிலவரப்படி புதுச்சேரியில் 72.04 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. தற்போது முழுமையான வாக்குப்பதிவு நிறைவேற்ற காரணத்தால் இன்னும் அந்த வாக்குப்பதிவு என்பது கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் 5 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 72.04 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதி உள்ளது. அங்கு 72.04 விழுக்காடு 5 மணி வரை பதிவாகியுள்ளது.